அதே போல வந்து 12வது காண்டம் வந்து வெளிநாடு செல்வதை பற்றி கூறுவது. வெளிநாடு சென்றீர்கள் என்றால் எந்த நாட்டுக்கு நீங்க வெளிநாடு சென்றீங்க, அந்த நாட்டில் நீங்க எந்த மாதிரியான உத்தியோகம் பார்ப்பீங்க, அந்த உத்தியோகத்துல நீங்க எந்த மாதிரியான வருமானத்தை சேமிப்பீங்க, அந்த வருமானத்தெல்லாம் நீங்க எப்படி வந்து முதலீடாக பிறந்த நாட்டில் நீங்க முதலீடு பண்ணணும், அந்த வருமானத்தை வச்சு நீங்க மேலும் மேலும் முன்னுக்கு வருவதற்கு எந்த மாதிரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு அதிக லாபங்கள் ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு துல்லியமாக பக்காவா உங்களுக்கு சித்தர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இது பார்க்க போனா அவங்களுக்கு வந்து நல்லதொரு விஷயங்களையும் நன்மைகள் சேர்க்கக்கூடிய விஷயங்களையும் தான் சித்தர்கள் சொல்லுவாங்க. அதனால அதன் பிரகாரம் அவங்க செய்வதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை மேலும் 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 கொண்டே போகும், தாழ்ந்த நிலையை அடையாது. சில பேருக்கு வந்து எங்க போய் என்னதான் பார்த்தாலும் எனக்கு வந்து பலன்கள் நடக்கல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்னதான் தொழில் செஞ்சாலும் சரி அது நஷ்டத்துல தான் போய் முடியும். என்னதான் வந்து வியாபாரம் பண்ணாலும் சரி அது தோல்வியில தான் முடியும். ஏன்னா அது வந்து கெட்ட நேரம்னா 7.5 வருஷம், அதாவது ஒரு மனிதனை வந்து பல துன்பத்துக்கு ஆளாக்கி நல்லது எது கெட்டது எது என்பதை உணர்த்தக்கூடியவர் தான் சனி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தான் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டே இருப்போம், எவனாவது வந்து நம்மளை இடிச்சிட்டு பார்த்து போக மாட்டேன் அப்படின்னு அவனையும் சண்டை வாங்குவோம். இதே நம்மளுக்கு நல்ல நேரமா இருந்ததுன்னா ரோட்ல ஒருத்தவங்க நம்ம இடிக்க வர்றாங்கன்னா பின்னாடி யாராவது ஒருத்தவங்க கை பிடிச்சி இழுத்து வண்டி வருதுப்பா பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து எது பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா தான் மாறும், கடவுள் மேலேயே வெறுப்புகள் உண்டாகும். அதனால தகுந்த நேரத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான வழிகளை தேடிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த ஜென்மத்துக்கு உண்டான பிறவி பலனை கடுகளவும் குறையில்லாமல் ஆயுள் வரை பெறுவதற்கு உண்டான யோகத்தை நீங்க அடைவீங்க. வெளிநாட்டுல இருந்து பல சொத்துக்களுக்கு அதிபதியாக திகழ்ந்தும் கூட வாழ்க்கையில பல நோய்கள் கொண்டு பல துன்பத்தையும் துயரத்தையும் அடைகிறேன். எந்த விதமான உணவையும் நம்ம பிடிச்ச உணவை சாப்பிட முடியல, பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சித்தர்கள் வழிமுறைகளை சொல்லுவாங்க, வாழ்வின் வளமுறைகளை சொல்லுவாங்க. என்ன மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்கு என்னதான் வழி, எதனால உங்களுடைய உடல்ல இப்படிப்பட்ட நோய் நொடிகள்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதான் சித்தர்கள் கூறுவாங்க. அதன் பிரகாரம் அதை பார்த்து அது சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஆயுள் முழுவதும் எந்த குறையும் இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் இன்புற்ற வாழ்வோடு வாழக்கூடிய யோகத்தை கூறுவாங்க.